பிரியங்கா காந்தியை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அதுவும் என்னை பாதிச்ச சம்பவங்கிறனால இது பதிவு பண்றேன். போன தேர்தல், இதே பாராளுமன்ற தேர்தல்ல உத்தரப்பிரதேசமோ அல்லது வாரணாசியோ எங்கேயோ ஒரு இடம் போறாங்க. போகும்போது ஒரு 10 பாம்பாட்டிக்கு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க போறாங்க, போயிட்டு கிட்ட உட்கார்றாங்க. அது கேமரா எல்லாம் வைக்கப்படுது. ஒருவேளை அது ஊடகம் இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு ஸ்டண்டாவே இருக்கட்டும், அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், பயந்து பெரிய வீடு, நானே இப்ப போய் பாம்பெல்லாம் அப்படி சுத்தி வச்சு 4 அடி தூரம் தான் உட்காருவேன். இது என்ன பண்ணிச்சு, பக்கத்துல போய் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குச்சு. அவன் ஏதோ சொல்றான், இது ஏதோ பேசுது, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு திடீர்னு அந்த பாம்பாட்டி ஒரு கூடையை பிரிக்கிறான். கூடையை பிரிச்சா உள்ள ஒரு 6-7 குட்டி பாம்பு குட்டி இருக்கு. இது என்ன பண்ணுச்சு, பேசிக்கிட்டே இருந்து டக்குன்னு கையில் எடுத்துக்கிச்சு. எடுத்து இப்படி பாக்குது, சிரிச்சுக்கிட்டே பாக்குது. சரி, இதெல்லாம் தைரியம்னு கூட ஒத்துக்கலாம். போட்டாச்சு. போட்ட பிறகுதான் நான் சொல்ல வர்றது, போட்ட பிறகு பேசிக்கிட்டே இங்க கையை இப்படி வச்சுக்கிச்சு, இப்படி தொடக்குது, இப்படி வச்சுக்கிச்சு, வாயில கை வச்சுக்கிச்சு. இது பாம்பு குட்டியை தொட்ட கையோடு அது தன் முகம், வாய் எங்கும் அந்த கையை கொண்டு போகுது இயல்பா. அது கேமராவுக்கெல்லாம் இல்ல, நீங்க அப்படியெல்லாம் கொண்டு போயிட முடியாது. ஏன்னா அந்த பாம்பை நீங்க தொடர்ந்து தைரியமா இருக்கா, தொட்ட பிறகு அந்த பாம்பினுடைய ஃபீல் இருக்கு இல்லையா, அது இயல்பா நம்ம தொடாத இடம். அப்ப நமக்கு முகத்துல கூட அதை வைக்க மாட்டோம். ஏன்னா அது வளர்ந்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, மேல்மட்டத்தில் இருக்கிற பொண்ணு, தாராளமா தோண்டி முகத்துல வச்சிருவாங்களா, அலர்ஜி வரலாம், முகமே கூட நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அப்படி ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா. ஆனா அந்த பெண் இயல்புல அது ரொம்ப இயல்பா இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பெரிய அளவுல பாதிச்சது. அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை அணுக வேண்டும் என்றால் நீங்க பாம்பை தொட்டா கூட உங்க முகத்துல கூச்சம் இல்லாம வைக்கிற அந்த மனநிலை வேணும். அந்த இயல்பு தன்மை பெருசா, அல்லது கால் ஊனமுற்ற ஒரு பெரியவர் மேடையில் நிற்கும் போது வணக்கம் போட்டு அவரை கண்டுக்காம போன ஒரு செயல் பெருசா? கடந்த 10 வருடங்கள் யோசிச்சு பாருங்க. இந்தியா ஒரு தேசத்தின் தேசம், பல தேசங்களின் தேசம் தான் இந்தியா. இந்தியாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்று எல்லா ரெக்கார்டையும் நீங்க தூக்கி பார்த்தா எல்லாமே சொல்லுது, பல கலாச்சாரங்களையும் பல மொழிகளையும் பல வாழ்க்கை சூழலையும் கொண்ட மக்கள் ஒரு மக்களாக வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு அரசியலுக்காக தனியா அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பல பிரிவுகள் இயல்பாகவே நடந்துகிட்டே இருக்கு. எதிர்கால இந்தியா என்பது இப்படியே தொடர்ந்தால் இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மோசமான பின்விளைவுகளை சந்திக்கும். உலகத்தில் 140 கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தாச்சு. சீனாவில் 140 கோடி பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம அவங்கள தாண்டிட்டோம். ஆனா இந்தியாவை விட டபுள் பங்கு நிலப்பரப்பு சீனாவில் கூடுதல். அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல 140 கோடி, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல நம்ம 140 கோடி. அப்ப அந்த நிலப்பரப்பை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அங்க 70 கோடி பேர் தான் இருக்காங்க கணக்குலயே. அவ்வளவு நிலப்பரப்புக்கு ஆவரேஜா ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை நம்ம இந்தியாவில் இருக்கு. அப்போ நெருக்கமாக மக்கள் இருக்காங்க. இந்த நெருக்கமான மக்கள் கிட்ட நீங்க எதை விதைக்கணும், அன்பை விதைக்கணும். தூரமா இருக்கிறவங்க கிட்ட வேணா நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கே நேரமாகும். இங்க அப்படி இல்ல. நான் எனக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேரை சந்திச்சுட்டு நான் திருப்பி வீட்டுக்குள்ள வருவேன். சிரிக்கலாம், நான் சிரிக்காம கூட போகலாம், முகம் பார்க்கலாம், பார்க்காம கூட போகலாம். ஆனா நான் ஒரு 10,000 பேரை குறைஞ்ச நாள் ஒரு நாளைக்கு கடந்தாகணும். அது எளிமையான மனிதர்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிற மனிதனா இருந்தாலும் சரி, பக்கத்தில் மனிதனை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. அப்போ பக்கத்துல சந்திக்கும் போது ஐரோப்பா மாதிரி நாடுகளுக்கு போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன்னு பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனா ரோட்ல ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க. வயசானவங்கன்னா போன ரோட்ல போனா நடந்து போறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சிக்னலே கிடையாது. நடந்து போனா வண்டி வாகனங்கள தூரத்திலேயே நிக்குது. நடந்து போறவங்களுக்கு முதல் மரியாதை, அவங்க போகட்டும்னு. அது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கு. அப்ப எப்படி அந்த ஒரு மனிதாபிமானம்? அதை ஒரு நாட்டிற்கு அந்த மனிதாபிமானம் இருக்கு, நாட்டிற்கு அந்த பார்வை இருக்கு. யாரும் சொல்லிக் கொடுக்கல, டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இல்ல, அது இருக்கு. ஏன் எப்படி வந்தது? அப்போ இங்க இவ்வளவு மக்கள் இருக்கும் போது நீங்க டெய்லி சும்மா காலையில பேப்பரை திறந்தாலும் சரி, நான் டெய்லி யூடியூப் திறந்தாலும் சரி, எதை திறந்தாலும் இதையே கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா இளவு போறது? நாங்க 24 மணி நேரம் இளவு இதோடவே வாழ்றதா? ஒரு நான் கஷ்டப்படுறேன் இல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் படிச்சு இத்தனை பேர் கஷ்டப்படுறான், அவனை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுமே இல்லையா? சாமி கும்பிடு, சாமி இருக்கு, சாமி இல்ல, அட இளவாது இருக்குது இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை? அதை காப்பாத்திக்க தெரியாதா?
அதையே பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பூமியில எத்தனை கோயில், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டுல என் பேரு சண்முகம், எது வச்சாங்க? பள்ளியில போய் மொட்டை போட்டு எனக்கு பேர் வச்சாங்க, முருகருடைய பேரு. என் தம்பி பேர் ரங்கநாதன், என் சின்ன பையன் சின்ன தம்பி பேர் சின்னசாமி, எங்க அம்மா பேர் பாவாத்தா அம்மனுடைய பேரு, அப்பா பேர் பொன்னுசாமி சிவனுடைய பேர். 5 பேரும் சாமி பேராச்சா? சரி, வீட்டுல காலையில எழுந்திருச்சா படுக்கும்போது, ராத்திரி படுக்கும்போது, அப்பா வீரனாரு ஐயனாரு என்னை காப்பாத்தினாட்டது எங்க அப்பா படுப்பான். எங்க அம்மா ஏதாவது காய்ச்சல்னா அடுப்பு சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சு விடுறான். சரி, காலையில எழுந்திருச்சோன்னு பாருங்க, குளிச்ச உடனே என் தலைவெல்லாம் செய்வி விட்டு ஒரு பொட்டை வச்சு என் பிள்ளை விடுனால பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுங்கிறான். சரி, வீட்டுல ஒரு காலண்டர் மாட்டி இருக்கு, அந்த காலண்டர்ல அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லோக்கல்ல கொடுத்தது, அதே சாமி பேரு. வீட்டுல 4 போட்டோ, அந்த போட்டோல கிருஷ்ணர் இருக்காரு, அனுமார் இருக்காரு, மாதம்மா அது இதுன்னு ஒரு 5 போட்டோ எங்க அம்மா மாட்டி வச்சிருக்கா, அதுலயும் சாமி. கையில பட்டாக்குறை கைத்த கட்டி விட்டுறீங்க, அதுலயும் சாமி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, இன்னைக்கு அம்மனுக்கு டேவிடா, நீ மஞ்சள் ட்ரெஸ் போடா, வெள்ளி செவப்பு ட்ரெஸ் போட்டு போடானா, அதுலயும் சாமி. வெள்ளிக்கிழமையில கடவுள் வந்துருச்சா? இன்னைக்கு சாப்பாடு, இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு அம்மனுக்கு சனிக்கிழமை பெருமாள், தலைமையில சாதி சாமி, சாப்பாட்டுல சாமி, ஓடையில சாமி. சரி, ரோட்டை விட்டு நான் வெளியே வந்தா ஒரு மரத்துல இது கட்டி இருக்கு, இல்ல வீட்டு மூக்கில எல்லாம் விநாயகரை வச்சிருக்கு. ரோட்டுக்கு போனா எல்லா போர்டுலயும் கடவுள் பேர் தான் இருக்கு. அதையும் தாண்டணும்னா எல்லா பாட்டும் சாமி பாட்டுல தான் பாடுது. 24 மணி நேரம் சுத்தி சுத்தி சாமி இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க? அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து விட்டாங்க உங்களை. ஓட்ட போட்டது இதுக்கு பண்ணுவியா? நீ வேலை இல்லாதவனுக்கு பண்ணுவியா? வயசானவங்களுக்கு, ட்ரெயின்ல போற முதியோருக்கு போன டிக்கெட்டை கட் பண்ணி விட்டுட்ட. இலவசமா போயிட்டு இருந்தாங்க 60 வயசுக்கு மேல, இன்னைக்கு ட்ரெயின்ல அந்த டிக்கெட் கிடையாதுங்கிறாங்க. கோவிட் டைம்ல ட்ரெயின் ஒரு மைல ஏறல. கோவிட் டைம்ல இங்கிருந்து போறவன் அத்தனை பேர் தாயும் புள்ளையுமா ரோட்ல இழுத்துக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கிருந்து? இங்கிருந்து குஜராத்துக்கு, இங்கிருந்து பீகாருக்கு ரோடு காலியா கிடக்கு. ஒரு பையன் சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. ஆனா மிலிட்டரி வண்டி அத்தனை வண்டி வச்சிருக்கிய, எல்லாத்தையும் டோல்கேட்டா ஏத்தி கொண்டு அங்க இறக்கி விட்டுற கூடாதா? அதுக்கு ட்ரெயின் விட்டு அதுக்கும் சேர்த்து பணம் கொடுத்தா தான் கூட்டு போவேன்னு சொல்லிவிட்டீங்க. அங்கெல்லாம் ஹரியானாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள நுழையலாம், அவனையெல்லாம் பைப்பு வச்சு கம்ப்ளீட் அடிச்சு மருந்து அடிக்கிறாங்க, கும்பல் கும்பலா உட்கார வச்சு. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. முதல்வர் என்பவர் யார்? எண்ணங்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துவது மட்டும்தான். அது ஒரு கனவு காண்ற ஒரு ஒரு உலகம். தொடர்ச்சியா நான் இந்த மக்களுக்கு இதை செய்யணும், இந்த திட்டங்களை கொண்டு வரணும், இதை கொண்டு அடிமட்ட மக்களுக்கு சேர்த்தணும் அப்படின்னு கனவு காண்பவர் தான் முதல்வர். அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சேர்த்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார்? அதெல்லாம் நீங்க தான். இங்க இருக்கீங்க, நீங்க தான் முதல்வர், அவர் ஒருவர் தான். அது அப்படியே பிரிஞ்சு 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 உங்ககிட்ட சின்ன சின்ன பீஸாக எண்ணங்களாக விதைக்கப்படுது. அப்ப நம்ம கிட்ட பொறுப்பு என்ன இருக்குன்னா, நாம் ஒரு முதல்வரை பாராட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டுறதெல்லாம் வேலைக்காகாது. அதெல்லாம் கடந்த காலங்கள். இப்போ ஒவ்வொருவரும் முதல்வராக நீங்க எண்ணிக்கொண்டு வேலை செய்யணும். அதுக்குத்தான் அவர் சொல்றாரு நாம் முதல்வர்ங்கிறார். நம்ம எல்லாம் தான் முதல்வர், நான் முதல்வன். ஏன்னா நான் மக்களோட தொடர்புடையவன், நான் என்னுடைய கனவுகளை செயல்படுத்தவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் முதல்வர் அப்படின்னு சொல்றவர். எனக்கு தெரிஞ்ச இந்த 2.5 வருடத்துல பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு திட்டத்துக்கு கூட அவர் தம் பெயரை வச்சுக்கல. எல்லா தமிழ்நாடு அரசு திட்டம் அல்லது கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய கலைஞர் பெயரில் இருக்கு. அதை தாண்டி மூத்த தமிழறிஞர்கள், மூத்த முன்னோடிகளுடைய பெயர்கள் இருக்கிறது. ஒரு திட்டத்துக்கு கூட தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாரும் முன்னோடிகளுடைய பெயர்களாக இருக்கிறது. கடந்த ஆட்சியில் வைக்கப்பட்ட முதல்வர் மற்றவர்களுடைய பெயரை கூட இந்த அரசு எடுக்கவில்லை, அம்மா உணவகம் உட்பட. அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. கடந்த காலத்தில் பெரியார் அவர்கள் சொன்னார், சமூகத்துக்கு நான் போராடுறேன், அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னார். கடவுள் சார்ந்த எண்ணங்கள் எப்படி சமூகத்துக்குள்ள அதை முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பிளே பண்றாங்க, அதிகாரத்தில் இருந்துகிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதனால எனக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்லப்பா, நான் அதிகாரத்துக்கும் வரமாட்டேன், கடவுள் நம்பிக்கையும் இல்லப்பான்னு சொன்னார். அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு? அதிகாரம் வேணும், அதே மாதிரி கூட மக்கள் நம்பிக்கையோட இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையை நம்ம கை வைக்க வேண்டாம், ஒன்றை குலம் ஒருவர் தேவைன்னு அவர் வந்துட்டார். அதனுடைய தொடர்ச்சியா கலைஞர் வர்றாரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு.
இருக்குதுன்னா ஒன்னே ஒண்ணு இருக்குது, அதை தாண்டி வேற இல்ல, முடிஞ்சு வச்சு விட்டுருங்க, மேட்டர் முடிஞ்சு வச்சு நம்ம நிர்வாகத்துக்குள்ள போவோம்னு போயிட்டாரு. இப்ப கலைஞருக்கு பெரிய சவால் இல்லைன்னு சொல்றதா, பெரியார் இல்லைன்னு சொன்னாரு, அதை பிடிச்சுக்கிறதா, ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்ன அண்ணாவை நாம பின்பற்றுவதா? ஆனா இல்லைன்னு சொன்னவர் அதிகாரத்தில் இல்ல, ஒன்றே குலம் ஒருவனை என்று சொல்லிவிட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார் பாருங்க அண்ணா, அவரை பின்பற்றிக்கிட்டார். கடைசி வரையிலும் கலைஞர் அப்படித்தான் இருந்தார். சரி, இதுக்கு இடையில மக்கள் திலகம் வந்தாங்க, புரட்சி தலைவி வந்தாங்க. இப்ப இவங்க 2 பேர் இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆட்சி செஞ்சிருக்காங்க தமிழகத்தை. அப்போ இத்தனை பிரஷருக்கு முன்ன, இத்தனை இமேஜுக்கு மேல நம்ம முதல்வர் வர்றார். இப்ப இவர் எதை பின்பற்றுவது, எதை தாண்டி பின்பற்றுவது? நிர்வாகத்தை மட்டும் தன் அடையாளமா எடுத்துக்கிட்டார். நிர்வாகம் தான் எனக்கு வேற, கடந்த காலத்தில் இருக்கிற என் முன்னோடிகள், என் அப்பா பின்பற்றியதா இருக்கட்டும், என்னுடைய நிர்வாகத்தில் அண்ணா பின்பற்றியதா இருக்கட்டும், பெரியார் எல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி அதெல்லாம் அவங்கள மீறி நான் ஒன்னும் பேசிட போறதில்லை. அந்த தத்துவங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு, அதை திருப்பி திருப்பி கொண்டு போங்க. அதை தாண்டி நான் பேச மாட்டேன், என்னது செயல் மட்டும்தான். அதுதான் இப்ப அவர் போய்கிட்டு இருக்கிறது. அப்போ அவர் பேச மாட்டேங்கிறார். சரி, அப்ப அவர் செஞ்சதையெல்லாம் யார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது? ஒண்ணு நான் செஞ்சதை நான் சொல்லணும், இல்ல எனக்கு பதிலா யாராவது சொல்லணும். அந்த சொல்ற இடத்துல தான் நான் இருக்கேன். இப்ப நானெல்லாம் எப்படின்னா, பெரும்பகுதி அரசியல் ஆர்வம் இருக்கும், அரசியல் பார்வை இருக்கும், ஆனா உங்களை போல அரசியல் களமாடுறோம்னா நான் இல்லை. என்னுடைய நோக்கம் வேற, என்னுடைய செயல்பாடு வேற, என்னுடைய வாழ்க்கை சூழல் எல்லாமே வேற வேற. ஆனா ஒரு பொது மனிதனாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் யார் செயல்படுறாங்க, அவங்களை நான் அவங்க பக்கம் நிற்க வேண்டியது என் கடமையா இருக்கு. அந்த கடமையை திறந்துட்டு நான் வேற எதாவது செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு தப்புன்னு சொன்னா தப்புன்னு நான் சுட்டி காட்டணும். நீங்க ரிலே ரேஸ் பார்த்திருக்கீங்களா? குச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஓடுவாங்க, இன்னொருத்தர் குச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க. கடைசியில அந்த ரிப்பன் கட் பண்றது வேற ஒரு ஆளா இருப்பான், ஒன்னு ஆளா இருக்க மாட்டான். அந்த குச்சியை மாத்தி மாத்தி விடுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரே கணக்குல நோக்கம் வெற்றியை நோக்கி இருக்கணும். அது மாதிரி தமிழ்நாடு அரசு என்பது பல பேர் இங்க நல்ல ஆண்டவங்க, நல்ல ஆளுல அதெல்லாம் விட்டுருங்க, பல பேர் ரிலே ரேஸ் மாதிரி ஒரே எண்ணத்தில் குச்சியை தூக்கிட்டு ஓடியாந்துருக்காங்க. அது குறைகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாருமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரே அரசியல் சட்டம் 47க்கு பிறகு இந்தியா முழுக்க, ஏன் தமிழ்நாடு மட்டும் முன்னாடி வருது, மற்றதெல்லாம் அந்த ரிலே ரேஸ்ல ஏன் பின்னாடி இருக்கு? ஏன்னா இங்க எடுத்துக்கிட்டு ஓடுனவங்க அத்தனை பேரும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர், மாறுபட்டமான அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைப்புல இருந்தவங்க. அதனாலதான் அந்த ரிலே ரேஸ்ல நம்ம முன்னாடி இருக்கோம். இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியாலாம் போயிட்டு இங்க வந்தோம்னா நம்ம எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கோம்னு தெரியும், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம்னு தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும், இவ்வளவு ஒரு மத ரீதியாக அல்லது திட்டமிட்டு எல்லாத்தையும் கட்டமைச்சாலும் ஒரு எளிமையான படிப்பறிவு இல்லாத மக்களை கூட மாத்த முடியலையே. ஏன் மாத்த முடியாது? காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற மனிதர்கள் இயல்பிலேயே, இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் இயல்பிலேயே ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட பிறந்தவங்க. அவ கடவுள் இருக்குன்னு 100 முறை சொல்லுவான், இல்லைன்னு 1000 முறை சொல்லுவான். டே, நான் வேணுங்க போது இருக்குன்னு சொல்லுவேன், வேண்டாங்க போது நாசமா போனவ என்னடா நீ பண்ண, என்ன ஏண்டா போடி போட்டு படுத்துற அப்படின்னு அவனை திட்டுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. பாராட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அது எதுக்கு பாராட்டுவேன், திட்டுவேன், அது ஏன் உரிமை. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு. அதுலயே நீங்க கையை வச்சுக்கிட்டு பாராட்டவே கூடாது, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், திட்டவே கூடாதுன்னா அப்ப என்னடா மனுஷனா பிறந்த உனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை நீ வேற வேலையை பாப்பி என்கிட்ட வந்து ரொட்டிக்கிட்டே இருக்கா போறான்னு தான் கேட்க தோணும். இந்த அரசியல் களத்துலதான் சகோதரர் சேகர் பாபு அவர்கள் களமாடுறார். யோசிச்சு பாருங்க, இந்த பொறுப்பு தமிழ்நாடு அரசியலிலே இந்து அறநிலையத்துறை என்பது இவ்வளவு வீரியமான டிபார்ட்மெண்டா எப்பவுமே இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுங்க, இல்லைன்னா கல்வி கொடுங்க, கல்வியோட இல்ல மருத்துவத்துக்கு கொடுங்க. அதாவது எதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனையே இல்லாத ஏரியா. கோயிலுக்குள்ள போய் இப்ப கவர்னர் இருக்காருல்ல, அந்த மாதிரி போயிட்டு வரலாம், எல்லா காசும் கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்தவங்க கோயில் எல்லாம் போனா பட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளம் மரியாதை செஞ்சு கும்பம் கட்டி சிறப்பெல்லாம் கட்டி அதை பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க மட்டும்தான் இவ்வளவு முக்கியமான அரசியல் கள சூழ்நிலையில மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் சகோதரர். இதுல 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டார்.
யோசிச்சு பாருங்க. எல்லா கோயில் திருவிழாக்களும் இதை விட ஜேஜேன்னு இருக்குது, அழகுணர்ச்சியோடு இருந்தது. இந்த மேடை எவ்வளவு அழகுணர்ச்சியோடு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அழகுணர்ச்சியோட தான் இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கு. அதுல சும்மா போற போக்குல எல்லாம் இல்ல. அவர் இயல்பிலேயே ஒரு பிறவி கலைஞர். அரசியல் இருக்காரே தவிர அடிப்படையில் ஒரு நல்ல ரசனையான ஆள். இந்த மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க நான் எல்லாரும் நீங்க பாக்குறீங்க, இது ஓகே. இதுக்கு பின்னாடி எதுக்கு இவ்வளவு டெக்கரேஷன்? இதுக்கு பின்னாடி போர்டு, அவ்வளவு டெக்கரேஷன். அதுக்கு மேல இது எல்லாத்தையும் எல்லோ கலர்ல வச்சுட்டு ஒரே ஒரு எதிர்காலத்தை மட்டும் வெள்ளை கலர்ல வச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. வருங்காலமா சூசகமா சொல்றாங்களா? அப்போ ஒரு டிசைன் பண்ணும்போது கூட, ஒரு மேடையை வடிவமைக்கும் போது கூட அதுக்குள்ள ஒரு அரசியல். சீரியல் பல்பை வச்சா கூட அது சும்மா இல்லடா, அதுக்குள்ள ஒரு அரசியல். எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, நான் வரப்போறேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஒரு சின்ன சூசகம் வைக்கிறாங்க. அப்படி திட்டமிடப்படுவது, கலையுணர்ச்சியோட செய்வது, இது எல்லாமே இங்க பொருந்தும். இந்த மேடைக்கு பொருந்தும், இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு பொருந்தும். இன்னொன்னு, இன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள். பேராசிரியர் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது இருந்த நபர்களில் அவரும் ஒருவர். மிக சிறந்த பேச்சாளி, படிப்பாளி, தமிழ் இலக்கியங்களும் தமிழ் சூழலும் அவருக்கு ரொம்ப அத்துப்படி. அதை விட சிறந்த நண்பன், கலைஞருடைய சிறந்த நண்பன். கடைசி வரையிலும் பதவி இருக்கு இல்ல. நாம் யாரை உதாரணமா எடுத்துக்கணும்னா, ஆளுமைக்கு நீங்க கலைஞரை உதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா நட்புக்கும் விசுவாசத்துக்கும் நீங்க பேராசிரியர் தான் உதாரணம் எடுக்கணும். அவர் ஒருத்தர் முன்மொழிகிறார், யார்? கலைஞர் இருக்கும் போதே, இவரு தான் நீ அடுத்ததுக்கு இப்பவே நீ பண்ணு. யார? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை முதலில் முன்மொழிந்தது பேராசிரியர் அவர்கள். அவர் தனக்காக கேட்கல, நண்பன்கிட்ட கேட்கிறாரு. நீ நண்பன் தான், நீ இருக்கும் போதே நான் அவனுக்கு கொடுன்னு சொல்றது அதெல்லாம் இல்ல, பொறுப்பு இப்பவே கொடுக்கணும் சொன்னார். அப்படித்தான் அவருக்கு மேயர், துணை முதலமைச்சர் போன்ற தொடர் பதவிகள் அவருக்கு சேருது. அதை வெறுமனே அவர் சொல்லிட்டாருங்கிறது இல்ல, இவரே சொல்லிட்டாரு. நம்ம இவர் பேரை காப்பாற்றணுமே இவர் டபுளா உழைச்சார். அந்த உழைப்பு பைத்தியமாயி அப்படியே பாடிக்குள்ள ஊறி போச்சு. இன்னைக்கு வரல உழைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் நம்புறேன், அரசியல் ஆட்டத்துல எதிர்கட்சியா இருந்து ஆடுற ஆட்டம் வேற. பொறுப்புக்கு வரும்போது நிறைய பதில் சொல்லணும். பணப்பிரச்சனை இருக்கு, நீங்க பொறுப்புக்கு வந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அரசு இயந்திரங்கள் தான் அதை செய்யணும். அங்க ஏற்கனவே பல மனநிலை ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் பல பேர் அந்த அரசு இயந்திரத்தில் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், பேங்க் ஒரு கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிருச்சு. பேங்க் எல்லாம் அப்படி இருந்ததே இல்லை, இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. மிசா பீரியட்லயே பேங்க் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்லை, காப்பாத்துறதுக்கு போராடுது, வெளிப்படையா தெரியுது. ஆனா அந்த அரசு இயந்திரங்களுக்குள்ள இன்னைக்கு தன் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு போராடுறார். அது உண்மை. அப்ப ஒரு மடங்கு இல்ல, 2 மடங்கு வேலை செய்தால்தான் 1 மடங்காவது போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரி, பணம் கஜானாவில் நிறைய இருக்கா? அது ஏற்கனவே காலியில் இருக்கு. அப்ப அதை உருவாக்கணும், இங்க கொண்டு போய் போராடி சேர்க்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய திறமை தேவைப்படுது. கொளத்தூர் இன்னைக்கு இந்த தொகுதி முதல்வருடைய தொகுதி. சரி, ஆனா முதல்வர் நின்னாரு, நீங்க எல்லாம் போட்டீங்க, நீங்க தான் முதல்வரை தேர்ந்தெடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த பெருமை என்னைக்கும் இருக்கு. ஆனா இந்த தொகுதியில் முதல்வராக இல்லைனாலோ இந்த தொகுதியினுடைய முதல்வர் யாரு? அண்ணன் சேகர் பாபு தான். ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்ற தொகுதி இருக்க, பாராளுமன்ற தொகுதியில வட சென்னை, தென் சென்னை, அப்புறம் நடுவில் இருக்கிற இன்னொரு 3 தொகுதி சேருது அவர். இதுல சட்டமன்ற தொகுதி இதுல 3, அதுல 3, 2, இதுல 1. யாரு? தயாநிதி மாறன் அவர்களுடைய தொகுதி இதுக்குள்ளதான் 1 வருது. அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரே ஒரு பொறுப்பாளர், கழக பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் அவர் தான். அப்போ 3 பேரையும் திருப்திப்படுத்தணும். 3 ஏரியா. எந்த ஏரியா? நான் கிட்டத்தட்ட பல நிகழ்வுகள், நான் எந்த கழக பேச்சாளனாக எங்கேயுமே தமிழ்நாட்டில் போனது கிடையாது. ஒரே மேடை, அது சேகர் பாபு அண்ணனுடைய மேடை மட்டும்தான்.
இலக்கிய விழாக்கள் போவேன், புத்தக வெளியீட்டுக்கு போவேன், புக் ஃபேர்ல போய் பேசுவேன். இவ்வளவு இல்லை என் தனிப்பட்ட முறையில் என் செயல்பாடுகள். ஆனால் என்னுடைய உறவுகளும் நட்புகளும் கழகத்தினுடைய பல நண்பர்கள் சமூகத்தில் இருந்தாலும் நான் மேடை ஏறி பகிரங்கமாக அரசியல் விமர்சனம், ஆமாம் அரசியலில் இதை நான் எதிர்கொள்கிறேன், இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு பேசுற ஒரே மேடை இந்த மேடை மட்டும்தான். அது சேகர் பாபா மேடை தான். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது என்னத்தை அவர் கோயில் கோயிலா சுத்துறாரா, ஏதாவது மந்திரி சுட்டாரான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கேட்கணும். அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க, நானும் 10 பேர் மந்திரிச்சு விடணும்னு. அப்படி இன்னைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் தெளிவு. இந்தியாவினுடைய பிரதமரை போன தேர்தலுக்கு இவர்தான் பிரதமர்னு முதலில் குரல் கொடுத்தவர். சொன்னாரா? யார் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, என் மனசாட்சிப்படி இவர் தான்டா முதல்வர். அன்னைக்கு பப்புனாங்க, இன்னைக்கு அது ஆப்பா இருக்கு. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நிக்குது. ராகுல் அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு சில சம்பவங்களை சொல்றேன். அந்த 2 முக்கியமான சம்பவம் தேவைப்படுது, அதனால சொல்றேன். அவருடைய இன்டர்வியூ, அவருடைய உலகம் சார்ந்த ஊடகத்தினுடைய இன்டர்வியூ, ராகுல் காந்தி அவர்களுடைய ஊடக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மிக மிக புத்திசாலித்தனமா இருக்கும். ஒரு பொருளாதார நிபுணர் பேசுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இந்த இந்தியா எதுக்குள்ள கட்டமைக்கப்படணும், எதை நோக்கி போகணும், காங்கிரசினுடைய கடந்த கால மைனஸ்களையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறார். அது அந்த தலைமுறையினுடைய பார்வை. இப்ப என்னுடைய தலைமுறை, என்னுடைய அணுகுமுறை இது அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்கார். இது ஒண்ணு. ரெண்டாவது, போன பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியிலும் நினைக்கிறேன், கன்னியாகுமரி நாகர்கோயிலையும் முதல் பொதுக்கூட்டம், காங்கிரசினுடைய பொதுக்கூட்டம், ராகுல் காந்தி அவர்கள் வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இது மாதிரி அவர் நின்று பேசுறார். இங்க தங்கபால் அவர்கள் நினைக்கிறேன், அவர் இங்கிருந்து அவர் பேசுனது உள்வாங்கி தமிழ்ல மொழிபெயர்க்கணும். இப்ப இங்க ஸ்பீக்கர் வச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர் வைக்கும் போது அது எக்கோ அடிக்கும். அவர் பேசுனது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இங்கே எக்கோ அடிக்குது. அது போல அவர் பேசின உடனே இவருக்கு சரியா புரியாம அதை தடுமாறி மொழிபெயர்த்தார். அவர் அங்க இருந்துகிட்டு மறுபடியும் அதை சொல்றார். மறுபடியும் இது தொடர்ச்சியா நடந்தது. ஆனா ஒரு முகசுளிப்பு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கும் முதல் பொதுக்கூட்டம், அந்த முதல் பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி, அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கூட வெளிக்காட்டிக்காம போயிட்டார், அப்படியே வச்சுக்குவோம். செகண்ட், வயநாட்டில் போய் இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் ஒருத்தர் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் இதே பிரச்சனை. ஒடியாண்டார், கிட்ட ஒடியாந்து மைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் நின்று அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது. சிரிச்சுக்கிட்டே ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்து ஒரு பையன் ஒரு பேரன் எப்படி அதை அணுகுனா எப்படி இருக்குமோ அதுதான். அங்கேயும் ஒரு கோபம் இல்லை, ஒரு முகச்சொலிப்பு இல்லை. அப்ப இயல்பிலேயே அவர்கள் ஒரு மனிதாபிமானமும் அந்த மேடை நாகரிகமும் அதை அணுகக்கூடிய ஒரு தன்மை உள்ள நபர். இரண்டாவது, புத்திசாலித்தனமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர். இப்படி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு புதிய பார்வையும் ஒரு புதிய அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு நபராக அவர் இருக்கார். அதை ஏத்துக்கிறோம். இந்த இந்தியாவிற்கு தேவை மனிதாபிமானத்தோடு கலந்த ஆளுமை. அந்த ஆளுமை தமிழ்நாடு முதல்வரிடம் இருக்கிறது என்பதனால் நான் இந்த மேடையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.